இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புத காலகட்டமாக மாறப்போகுது. ஏன்னா முருகனின் அருளால் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. நீங்கள் கன்னிராசி நண்பராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் வகையில் கன்னிராசி நண்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கக்கூடிய குருவினுடைய பேச்சால் எப்படிப்பட்ட பலன்களும் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அன்பை தன்னை தானே அறிமுகப்படுத்திப்பாங்க. மற்றவங்களால் ஆழம் பார்ப்பதால் கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம். புதனே நீங்கள் அதிபதியாக கொண்டிருப்பதான கண்ணிலே உச்சம் அடையக்கூடிய ராசியாகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய திறமையும் தகுதியும் பிறர் பார்த்தீங்கன்னா பாராட்ட தவறினாங்களா உங்களுக்கு நீங்களே மகுனம் சூட்டிக்கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலத்தை கூட தட்டி கேட்கக்கூடிய நபராக இருக்கீங்க. பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் நீங்கள் சொந்த தொழில் செய்யவே விரும்பக்கூடிய நபருங்க. பணம் குறைவாக கிடைச்சா கூட மனதுக்கு பிடித்த வேலை செய்ய விரும்பக்கூடிய நபர்னா கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் தான். எப்படி பார்த்தாலும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. மேலும் உங்களுடைய ராசியில் இரண்டாவது இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக அமைந்திருப்பதால் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட வாழ்க்கையில் பல நல்ல திருப்பத்தையும் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 11வது இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்கள் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்புன்னு குறைவாக தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் கன்னி ராசியில் சாதாரணமாக நீங்கள் இருப்பீங்க. கோபம் வந்தால் கூட வந்த உடனே மறைந்துடுவீங்க. ஆனால் சில நட்புகளை இதனால் இழக்க நேரிடும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினா ஆபாசியத்துடன் எதிர்ப்பீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் என்னன்னா திருவெங்காடு திருத்தலங்க. மேலும் உங்கள் ராசி அதிபதியாக புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி நடத்தக்கூடிய ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று வழிபடுங்க, நிச்சயம் நல்லதாக இருக்கும். மேலும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னா தேவையில்லாத முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் கவலைகளையும் நீக்க சிறப்பான ஒரு பரிகாரத்தையும் இந்த குருவினுடைய பேச்சியால் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கன்னிராசி நண்பர்கள் உங்களுடைய குணாதிசயம் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். எந்த மாதிரியான விஷயங்கள் பற்றினா உங்களுக்கு நற்பலன்களாக தற்போது குருவின் பார்வையால் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிலுமே உங்களுடைய உழைப்பையும் தன்னார்வத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பதாலும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்தவங்க கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் தான். அதீதமான உணர்வு கொண்டவங்க. கௌரவத்தை அனைத்து இடத்திலும் எதிர்பார்ப்பீங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பதில் வல்லவங்கன்னே சொல்லலாம். உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும்னு ஆசை உங்ககிட்ட இருக்கு. மேலும் நடந்திருக்கக்கூடிய குரு பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு 20ஆம் தேதி 26ஆம் தேதி மாறிட்டாரு. இதனால் உங்கள் ராசியில் லாபஸ்தானத்திற்கும் மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையில் ராசியும் 7ஆம் பார்வையில் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் 9வது பார்வையில் பஞ்சம ஸ்தானத்திலையும் பார்க்கிறாரு. இதனால் லாபஸ்தானத்தில் வரப்போகக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த இருக்காரு. நன்மையும் சீரமும் கலந்த பலன் வாழ்க்கையில் உண்டாக போகுது. தாராள பணப்புழக்கம் இருப்பதால் குறுக்கீடு சிரமங்களை குறைத்திடுங்க. தம்பி தங்கையினுடைய எதிர்பார்ப்புகளை ஓரளவு நிறைவேற்றி வைப்பீங்க. வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை மாற்றங்களை செய்து முடிப்பீங்க. புத்திரர் வேண்டாத நட்பும் பிடிவாத குணமும் கொண்டு செயல்படுவாங்க. இதமான அணுகுமுறையால் அவங்கள பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்திடுவீங்க. மேலும் ஆன்மீக நாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அதிகரிக்கும். நல்லவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லது. உடல்நலில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். எதிரியால் இருந்து வந்த தொல்லை இன்னைக்கு குறையும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தீர்வு கிடைக்கும். அதே போல் தம்பதியருடைய ஒற்றுமை உணர்வோடு நடந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலைநாட்டுவீங்க. நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா ஆடம்பர எண்ணத்தோடு அதிக பயன் தராத பொருள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் ஏற்படக்கூடிய குறுக்கீடுகளையும் மாற்று திட்டத்தின் மூலம் முறியடிக்க முயலலாம். மேலும் இந்த நேரம் உங்களுடைய தொழில் சார்ந்த பயணத்தை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தொழில உற்பத்தி தரத்தை உயர்த்துவதில் குறுக்கீடுகளை சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு. பேச்சிலும் செயலிலும் ரொம்ப கவனமாயிருங்க. யார் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு. வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிவங்களோடு மேன்மையை கடைபிடிங்க. நல்ல பெயர் நிச்சயம் உண்டு. பணிமாற்றம் கிடைக்கும். புதிய இடத்துல பணி சுமையான ஏற்படும். புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு பணியில் செவ்வன செய்யுங்க. லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யலாம். எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கு. வீண் ஆடம்பர செலவையும் தேவையற்ற வீண் பேச்சுகளையும் இந்த நேரத்தில் குறைக்க பாருங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்வீங்க. நிர்வாக நடைமுறை செலவு அதிகரிக்கும். கடன் பெற்று அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வது நல்லதல்ல. புதிய தொழில் முயற்சி இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் துறையில் பணிபுரிவங்க பணி சார்ந்த புதிய விஷயங்களை புரிந்து கொள்வதில் தயக்கம் கொள்வாங்க. சக பணியாளர்களின் உதவி ஓரளவுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. அதே போல் நிர்வாக அதிகாரிகளுடைய குறிப்பறிந்து நடப்பது முக்கியம். திட்டமிட்டு பணியாற்றினா மட்டுமே நிர்ணயித்த கால வரையறைக்குள்ள பணி இலக்கை எட்ட முடியும். பணவரவு சீராக இருக்கு. பணிச்சுமையால் வருத்தம் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. எதிர்பார்த்த சலுகை சில கிடைக்கும். பணியிடத்தில் பணி தவிர்த்து பிற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சுய தொழில் புரியக்கூடிய பெண்கள் இந்த நேர அளவான மூலதனத்தோடு கடின உழைப்பால் சுமாரான உற்பத்தியும் விற்பனையும் காண்பீங்க. பண பரிவர்த்தனையில் தகுந்த பாதுகாப்பு நடைமுறை அவசியம். மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி காண்பீங்க. படிப்புக்கான பண வசதி சீராக கிடைக்கும். வெளிவட்டார விஷயங்களில் ஈடுபாடு குறையும். வெளிநாட்டில் பயிலக்கூடிய மாணவர்கள் அக்கறையோடு படித்து முன்னேறுவீங்க. படித்து முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. சமூக பணியில் உள்ளவங்களுக்கு ஆதரவு மனப்பாங்கோடு நடந்து சிலரை உங்கள் எதிரியாக மாறிடுவாங்க. சமூக பணியில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருவீங்க. மேலும் புத்திரர் உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிரிகளின் மறைமுக சூழ்ச்சிக்கு தக்க பதிலடியும் கொடுத்துடுவீங்க. புதிய பதவி பொறுப்பு பெறுவதில் தாமதம் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு ஓரளவுக்கு வந்து சேருங்க. மேலும் இந்த குரு பகவானின் பயிற்சி உங்கள் வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீங்க. சகோதர சகோதரிகள் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி விலகும். அவங்களால ஆதாயமும் உண்டு. பார்த்தும் பார்க்காதது போல விலகி சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்னும் வழிய வந்து உறவாடுவாங்க. அரசு காரியங்கள் விரைந்து முடிய போகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க அக்கறை தேவை. மேலும் உங்களின் 3ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தடைகள் விலகும். முகப்பொழிவு உண்டாகும். வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். இளைய சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உங்களினுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா பலரையும் வியக்க வைக்கும். மேலும் குரு பகவானின் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த திருப்பணமும் சிறப்பாக முடியும். தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீங்க. வழக்குகள் சாதகமாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் எதிர்பார்த்த வகையில் பணமும் வரும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது உங்கள் சுகசமாதிபதி குரு பகவான் நட்சத்திரத்தில் 2ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா பயணம் செல்வதால் மன போராட்டம் இனி ஓயும். வீடு கட்டு வாங்கி லோன் கிடைக்கும். சிலர் வீடு மாறுவீங்க. மேலும் யோகாதிபதியான சனி பகவான் நட்சத்திரத்தில் 18ஆம் தேதியிலிருந்து 8வது மாதம் 19ஆம் தேதி வரை குரு பகவானின் பயணம் செய்வதால் தள்ளிப்போன திருமணமும் கூடி வரும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வருங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு புது புது சலுகைகளை அறிவித்து வாடிக்கையாளர்களை பெருக்குவீங்க. சந்தை நிலவரம் அறிந்து புதிய முதலீடுகள் செய்யலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உணவு இரும்பு புரோக்கரேஜ் வகைகளில் ஆதாயம் உண்டு. கடையை விசாலமான இடத்துக்கு மாற்றுவீங்க. கூட்டு தொழில பங்குதாரர்களுடனான மனத்தாங்கல் விலகும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் தலைமை பொறுப்பு தேடி வருங்க. தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு தடையின்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வாங்க.
கணினி துறையினருக்கு சம்பளத்தோடு கூடிய அழைப்பு இந்த நேரத்தில் உண்டு. மேலும் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ராசி நட்சத்திரத்தில் முதலாவதாக உங்களுக்கு வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சியால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரும், எதிர்ப்புகள் அகலும், தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும், நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும், புதிய சொத்து வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு. சொத்தை விற்கும் போது கவனமாக இருங்க. அடுத்தபடியாக அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குருவின் பெயர்ச்சி வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிடுவது நல்லது. காரியங்களை வெற்றி பெற திட்டமிட்டு ஆலோசனை செய்வதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்க பாருங்க. பெரியோரின் ஆலோசனைகளை கேட்க எல்லா நன்மையும் தரும், மனோதிடம் உண்டாகும். அடுத்தபடியாக சித்திரை 1, 2 பாதங்களில் இருப்பவங்களுக்கு குருவினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வாழ்க்கையில் பல வகை சோதனையும் தடையும் தகர்த்தெறியும். எல்லா காரியங்களும் சாதகமான பலனை தரும், எதிலும் லாபம் உண்டு. கடன் நோய் தீரும், திருமணம் தொடர்பான காரியங்களில் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கலாங்க. மேலும் இந்த குரு பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. எனவே கன்னி ராசிக்கு குருவின் பயிற்சியால் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களை ஏற்றம் உண்டு. அவங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பில் ஒன்றன் பின் ஒன்றாக முன்னேற்றம் உண்டு. தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். யோக பலத்தை அதிக அளவில் பெற்றுத்தரப்போகுது. திருமண தடைகள் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும். கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் அன்பு அதிகரிக்குங்க. லாபத்தின் அளவு அபரிவிதமாக இனி இருக்கும். முதலீடுகள் விஷயத்தில் நிபுணர்கள் குடும்பத்தினர் நண்பர்களிடம் கலந்தாலோசித்து உங்களுடைய பதிப்பை ஏற்படுத்தலாம். சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. குரு பகவானின் அருளால் இந்த நேரம் தொழில் வியாபாரம் பணவரவு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை இந்த நேரத்தில் கிடைக்கும். மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் குருவின் பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கன்னிராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.